வெல்கம் டு மை சேனல். நாம் என்ன பார்த்துட்ருக்கோம்னா முள்ளு கத்திரி, அதாவது காட்டிலேயே இயற்கையாக விளையிற கத்திரி. அதை அதாவது தானாக விளையிறது, காட்டு பகுதியில் விளையிற கத்திரி வைங்களேன். நாம் பயிர் பண்ணுற கத்திரி இல்லை, அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது உணவுலையும் பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் பயன்படுத்துறதில்லை, சில ஏரியாவில் பயன்படுத்துகிறாங்களாம். பார்த்திங்கன்னா இது ஒரு பேர் முள்ளு கத்திரி. இப்போ நாங்கள் அறிவியல் பெயர் இதுக்கு என்னென்னு தெரியல. பார்த்திங்கன்னா இது தானே முளைச்சி தானாக வளரும், தானாக அது மாதிரி நிறைய பழுத்து விதை உழுது தன்னை போல் காட்டில் வளரக்கூடியது. பார்த்திங்கன்னா ஸ்டெம் ஃபுல்லாக அந்த காய் ஃபுல்லாக எல்லாமே முள்ளாக நம்ம இழந்த முள் மாதிரி இருக்கும். இப்போ நிறைய முள், அதனால் இதுக்கு பேர் முள்ளு கத்திரின்னு சொல்கிறாங்க. நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது அதிக விதை இருக்குது இதில் உள்ள. பாருங்கள், நிறைய பழுத்துருக்குது, நிறைய பிடிச்சிக்குது கொத்து கொத்தா. நாம் பயிர் பண்ணால் கூட இந்த மாதிரி தோட்டத்தில் பிடிக்காது. தானாக விளைஞ்சது எவ்வளவு காய் பிடிச்சிக்குன்னு பாருங்கள். இன்னும் பிடிச்சி பழுத்து விதையை அடுத்த வருஷம் திரும்ப மழை காலத்துலேயே அதை இந்த செடி இதானதையுமே முளைச்சி காய் பிடிக்கும். இந்த மாதிரி இருக்குது. ஆடுக சாப்பிட்றதில்லை, ஆடு மாடு இது உள்ளதான் மேயுது, இருந்தாலும் சாப்பிட்றதில்லை. இது என்னன்னு தெரியல. அது என்ன கத்திரி வகை சேர்ந்தது. ஓகே, ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்காக. மீண்டும் சந்திப்போம். பாய்.